Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் பத்தி பார்க்க போறோம். சோ காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷனுக்கு நம்ம கலெக்டரை வந்து இன்புட் அண்ட் அவுட்புட்க்கு காமனா கனெக்ட் பண்ணிருக்கோம். இன்புட் வந்து பேஸ், அவுட்புட் வந்து எமிட்டர். சோ அடுத்து நம்ம இன்புட் டெர்மினலை வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணோம், அவுட்புட் டெர்மினலை ரிவர்ஸ் பயாஸ் பண்ணோம். சோ இது வந்து இது n, இது p, இது n. ஸோ நம்ம இன்புட் டெர்மினலை ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறதுக்கு பேஸை வந்து பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம், கலெக்டரை நெகட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம அவுட்புட் டெர்மினலை வந்து ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும். ஸோ நம்ம கலெக்டர் டெர்மினலை வந்து ரிவர்ஸ் பயாஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அவுட்புட் ரிவர்ஸ் பயாஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம கலெக்டரை பாசிட்டிவ் டெர்மினல் கூடயும் எமிட்டரை நெகட்டிவ் டெர்மினல் கூடயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு நம்ம இன்புட் கரண்ட்டையும் இன்புட் வோல்டேஜையும் ரிலேட் பண்ணுறோம். ஸோ கான்ஸ்டன்ட் வந்து அவுட்புட் வோல்டேஜ். ஸோ இந்த இடத்துல இன்புட் கரண்ட் வந்து ஐபி, இன்புட் வோல்டேஜ் வந்து விபிஇ, அவுட்புட் வோல்டேஜ் வந்து விசிஇ. ஸோ நம்ம விசிஇயை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு விபிசியை வேரி பண்ணி இன்புட் கரண்ட் ஐபி கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு விசிஇயோட வேல்யூவை 2 வோல்ட்க்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு விபிசியை வேரி பண்ணி ஐபி கேல்குலேட் பண்ணிவிட்டு பிளாட் பண்ணுறோம். அதே மாதிரி விசிஇயை 4 வோல்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ இதே மாதிரி நம்ம ஐபி கேல்குலேட் பண்ணி பிளாட் பண்ணுறோம். ஸோ நமக்கு விபிசி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறப்போ நமக்கு இன்புட் கரண்ட் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இதுதான் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்தது அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு நம்ம அவுட்புட் கரண்ட்டையும் அவுட்புட் வோல்டேஜையும் ரிலேட் பண்ணுறோம். இதில் கான்ஸ்டன்ட் வந்து இன்புட் கரண்ட். ஸோ அவுட்புட் கரண்ட் வந்து ஐஇ, அவுட்புட் வோல்டேஜ் வந்து விசிஇ, இன்புட் கரண்ட் வந்து ஐபி. ஸோ நம்ம இங்கே ஐபியை கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு விசிஇயை வேரி பண்ணி ஐஇ வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எமிட்டர் கரண்ட்டும் கலெக்டர் கரண்ட்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால் காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷனோட அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சிஇ கான்ஃபிகரேஷனோட அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு பிளாட்டும் கிடைக்கும். ஸோ இது வந்து கட் ஆஃப் ரீஜியன், இது சேச்சுரேஷன் ரீஜியன், இது ஆக்டிவ் ரீஜியன். ஸோ இன்றைக்கி பார்த்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.